வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கிறது. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல எந்தெந்த சாதிக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, பிரதிநிதித்துவமானது சரியாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வன்னியர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா என்பதை மீண்டும் ஒரு முறை யோசனை பண்ணுங்க. தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க. ஏன்னா வன்னியர்களுக்கு 4 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. தமிழக மக்கள் தொகையில அவங்க 14% இருப்பதாக 1931 குறிப்பிட்டாங்க. 1971 அம்பாசங்கர் கமிட்டியும் அதுதான் சொல்லிச்சு. ஆனாலும் பிரதிநிதித்துவமானது ரொம்பவே குறைத்து கொடுத்திருக்கிறாங்க. விஜய் வந்தாரு, சரியா பிரதிநிதித்துவத்தை கடைபிடிப்பாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவர் சரியா கடைபிடிக்கவே இல்லை. தமிழகத்துல பெரும்பான்மை சமூகம் 14% மக்கள் தொகை கொண்ட வேற எந்த சமூகமும் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து வன்னியர்கள் பொறுத்த வரைக்கும் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். அது வேலை வாய்ப்பில் இருக்கலாம், கல்வியில் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், என் அமைச்சரவையில கூட வஞ்சிக்கப்படுகின்றார்கள். அதனால வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போடணுமா அப்படின்றத தயவு செய்து அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்பா 14% பட்டியல் இனத்துல கூடமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட்டியல் இனத்துல கிட்டத்தட்ட 78 சமூகங்குது. அந்த 78 சமூகம் ஒன்னா கூட்டினா கூட இந்த 14% வரதில்லை. அதுல ஆதிக்குடி பறையர் சமூகம் மட்டுமே நீங்க தனித்து எடுத்து எத்தனை சதவீதம் என்று பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 9.5% தான் வரும். ஸோ அப்படி எல்லாரை விடவும் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகமாக வன்னியர் சமூகம் இருக்குது. 4 அமைச்சர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. பெரிய சாதிக்கக்கூடிய துறை, சவாலான துறை பெருசா எதுவும் கொடுக்கவே மாட்டாங்க. எப்பவுமே விவசாயத்துறை கொடுப்பாங்க, இல்லைன்னா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொடுப்பாங்க வன்னியர்களுக்கு. இந்த முறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை கொடுக்கல. ஆனா திமுக ஆட்சியில போக்குவரத்து துறை கொடுத்திருந்தாங்க, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொடுத்திருந்தாங்க, விவசாய நலத்துறை கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த முறை என்ன துறை கொடுத்திருக்காங்க அந்த சமூகத்துக்கு என்று நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதை தேடி பார்க்கலாம். வருமானம் வர்றதெல்லாம் ஏதோ சமூகத்துக்கு கொடுப்பாங்க. ஆனா அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய வன்னிய சமூக பிரதிநிதிகளுக்கு பெருசா வருமானம் உள்ள துறையை கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரும் சமூகமானது அரசியல் மையப்படுத்தப்பட்டால், சிந்திக்க தொடங்கிவிட்டால், யார் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணி வாக்களிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இந்த மாதிரி வஞ்சிக்கின்றவங்க யாரும் முதலமைச்சர் ஆகவே முடியாது. உண்மையா கொஞ்சம் சிந்தித்து பார்த்தார்கள் என்றால் வன்னியர்கள் நாம யாரை நோக்கி சாயறமோ அவன் மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும். நாம நினைச்சா எந்த சமூகத்துல வந்தாலும் சரி அவங்கள முதலமைச்சர் ஆக்கலாம். வேணான்னு நினைச்சோம்னா எதிர்த்து ஓட்டு போட்டோம்னா அவங்களால முதலமைச்சர் ஆகவே முடியாது. அதனால இவ்வளோ பெரிய சமூகமானது பிரிந்திருந்தாதான் நல்லது, வறுமையில் இருந்தாதான் நல்லது, கல்வி கற்காம இருந்தாதான் நல்லது, வேலைக்கு போகாம இருந்தாதான் நல்லது, உயர் பதவி அடையாமல் இருந்தாதான் நல்லது என்று சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் எப்போதுமே சரி இந்த சமூகத்துக்கு புறக்கணிப்பை தான் தந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் விஜய் அவர்களும் 14% கொண்ட வன்னியர்களுக்கு 4 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ பட்டியலினத்துல எனக்கு தெரிந்து 5 பேர் கொடுத்துருக்காங்க. தேவேந்திர குல வெள்ளாளருக்கு 1, அருந்ததியருக்கு 1. அது மட்டும் இல்ல, நாளைக்கு விசிக இடம்பெற போகுது அமைச்சரவையில். மீண்டும் ஒரு இடம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட பட்டியலினத்தில் இருக்கிறவங்களுக்கு 8 இடங்களாக மாறும். ஏன்னா காங்கிரஸில் இருக்கிறன்ற விஸ்வநாதன் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்தவர் தான். மொத்தத்தில் விஜய் மட்டுமே அவங்களுடைய அமைச்சரவையில் அவரு 6 அமைச்சர்கள் கொடுத்திருக்காரு. ஸோ 1 காங்கிரஸ், 1 விசிக, மொத்தமாக பட்டியல் இனத்துக்கு 8. அதுக்கப்புறம் வெள்ளாளர் சமூகம் அப்படின்னு மொத்தமா நம்ம எடுத்துக்கணும். வெள்ளாளர் சமூகம் என்று சொல்கின்ற போது கொங்கு வெள்ளாளர்கள் அவங்க 3 பேர் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். சைவ வெள்ளாளர்கள் நம்ம விஜயலாம் 1 இடம், சோழிய வெள்ளாளர் அவங்களுக்கு 1 இடம், முக்குளத்தூர் அவங்களுக்கு 3 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல கல்லருக்கு 1 இடம், அகமுடியருக்கு 1 இடம், மறவருக்கு 1 இடம், அப்புறம் நாடாருக்கு 3 இடங்கள் கொடுத்துருக்காங்க. பிராமணர்களுக்கு
2 இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பிராமணர்கள் என்று சொல்லிட்டு நம்ம 19 கடந்து போக முடியாது. ஐயருக்கு ஒண்ணு, ஐயங்காருக்கு ஒண்ணு. சோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியது இருக்கு. இந்துக்கள் என்று சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடணுமா என்பதெல்லாம் கொஞ்சம் பரிசீலித்து பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிந்து ரமேஷ் என்கின்றவருக்கு இந்து அறநிலையத்துறை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆளு இந்து மதத்தை காப்பாற்றுவானா, இந்து அறநிலையத்துறையை காப்பாற்றுவானா என்ற விஷயம் நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ரமேஷ் பெரியாருடைய ஃபேனு. பெரியார் என்ன பண்ணாரு? கல்வி சீர்திருத்தம் பண்ணாரா? விதவை மறுமணத்தை ஊக்குவித்தாரா? பெண்ணடிமைத்தனத்தை ஒழிச்சாரா? இல்ல மொழிக்காக போராட்டம் நடத்தினாரா? கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினாரா? பெரியார் சமூக சீர்திருத்தங்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு நமக்கு தெரியல. பெரியார் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? இந்து மதத்துக்கு எதிராக எப்போதும் பேசிட்டு இருந்தார். இந்து கடவுள்களை ஏளனம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பிராமணர்களை கேவலமா பேசிக்கிட்டே இருந்தார். அதை தாண்டி பெரியார் செஞ்சது ஒண்ணுமே இல்லை. அதோட மொழியிலிருந்து இனத்திலிருந்து எல்லாரையும் கேவலமா பேசினவர் தான் பெரியார். பெரியாருடைய பக்கங்கள் நாறுது. ஆனா அந்த பெரியாரே என்னுடைய ஆசான் என்று விஜய் சொல்றாரு. அது ஓட்டுக்காக சொல்றாரு, விட்டுட்டு போலாம். தெலுங்கர்களும் கன்னடர்களும் பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடினா ஓட்டு போடுவாங்க என்பதற்காக பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் பெரியார் பக்கம் ஏன் போய் நிக்கணும்? பெரியார் என்ன பண்ண போறாரு? அதனால இந்து மதத்தை அழிக்கணும் என்று ஆட்சிக்கு வர்றவங்க எல்லாம் கங்கணம் கட்டிக்குவாங்க போல இருக்குது. அதனால தான் ரமேஷ் போன்றவங்க எல்லாம் பெரியாருக்கு ஃபேனா இருக்கிறாங்க. அவங்களை இந்த அறநிலையத்துறையில பாத்தீங்கன்னா அமைச்சரா போட்டிருக்காங்க. அதோட இன்னொரு விஷயம், வீரமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் அவர்களை இந்த அறநிலையத்துறைக்கு போட்ட உடனே அறிக்கை விட்டுட்டாரு. ஏம்பா நண்டை சுட்டு நரிக்கே போடுவியா அப்படின்னு முதன்மை செயலாளரையும் அதோட இந்த அறநிலையத்துறை அமைச்சரையும் நீ முழுக்க முழுக்க பிராமணரா போடுவியா? RSS அஜெண்டாவே அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கோயிலை பிரிக்கணும் என்பதுதான். இப்போ பிராமணரையே போட்டியா நீ இந்த அறநிலையத்துறை அமைச்சருக்காக? ஒரு பெண்ணை போடு, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை போடு. சமூக நீதி பேசுற திராவிட மாடல் ஆட்சியே இந்த அறநிலையத்துறைக்கு பட்டியல் இனத்தில் இருந்தும் போடல, பெண்ணையும் போடல. அங்கெல்லாம் கேள்வி கேட்டார் அவரு, கேட்கவே மாட்டாங்க. ஆனா இங்க மட்டும் பிராமணரை போட்டா ஓடியாந்து ஏறி உக்காந்து தலையில நம்மள நக்கு நக்குன்னு கொட்டுவாங்க. ஏன் தெரியுமா? அங்க போட்டிருக்கிறது பிராமணர். அவனை அடிச்சாதான் எவனும் கேட்க மாட்டான். அந்த ஸ்டைல்ல சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க, கோயிலை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று தெரிஞ்சவங்க பிராமணர்கள். இந்த ரமேஷ் தானே இந்த அறநிலையத்துறை அமைச்சர். அவர் பெரியார் ஃபேனா இருந்தா கூட அவங்க குடும்பம் பாரம்பரியமாக கோயிலை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த ஜீனு கொஞ்சமேனும் கடவுளை நேசிக்கணும், கோயிலை நேசிக்கணும் என்ற எண்ணம் ரமேஷுக்கு வரும் என்று ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற ரமேஷ் அவர்களுக்கு வரும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால எனக்கு தெரிந்து ஐயர்களுக்கு 2 இடம் அமைச்சரவையில், அப்புறம் நாயுடுக்கு 2 இடம். அதுல கம்மா நாயுடு 1, அப்புறம் கவர நாயுடு 1 பிரிச்சே அழகா பிரதிநிதித்துவத்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதர சமூகங்கள் என்று சொல்லிட்டு 6 இடங்கள் கொடுத்துருக்காங்க. ரெட்டியாருக்கு 1 இடம், அப்புறம் யாதவருக்கு 1 இடம், விஸ்வகர்மாவுக்கு 1 இடம், மீனவருக்கு 1 இடம், முத்துராஜா அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் 24 மனை தெலுங்கு செட்டியார் MTC 0 1 இடம். முத்துராஜா கொடுத்தாங்களா இல்ல தெலுங்கு செட்டியாருக்கு கொடுத்தாங்களா என்பது நம்மளுக்கு தெரியாது. இஸ்லாமியருக்கு 1 இடம். அப்புறம் ஜாதி மதம் என்று தெரியாத ஒருத்தர் இருக்கார் வேளச்சேரியில, குமார் என்று நினைக்கிறேன். அவருக்கு அமைச்சரவை இடம் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன ஜாதின்னு தெரியல. மொத்தத்துல எல்லோருக்கும் பிரதிநிதித்துவத்துடன் சரியா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சரியா கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா மக்கள் தொகை அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இந்த அமைச்சரவையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமானது ரொம்ப குறைவா இருக்கிறது. 2வது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரியான பிரதிநிதித்துவத்துடன் அமைச்சர்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 19 மாவட்டத்துக்கு மட்டும்தான் அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல பெருசா அமைச்சர்கள் யாரும் போடல. இங்க அமைச்சர்களாக யாரை நியமிச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் மற்ற மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையும் சென்னை சுற்றுவட்டார பகுதியும் திமுகவுடைய கோட்டை. அது திமுகவுக்கு மீண்டும் போயிடக்கூடாது என்பதற்காக விஜய் நினைச்சாரு தெரியல. வெற்றி பெற்றவர்கள்ல சென்னையில வெற்றி பெற்றவர்கள்ல 9 பேருக்கு அதிமுக்கியத்துவமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் 7 பேர் கொடுத்துருக்காங்க. கொறடா ஒருத்தரும் இதே சென்னையில தான். மொத்தமாக 9 பேருக்கு பிரதிநிதித்துவம் சென்னையில கொடுத்துருக்காங்க. இந்த 9 பேரும் தொடர்ந்து பணியாற்றி
விஜய்க்கு சென்னையை கோட்டையாக வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா இந்த முறை ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. ஆனா அத்து முறை எப்படி ஓட்டு போடுவாங்க நமக்கு தெரியல. உள்ளாட்சி தேர்தலே விஜய் பற்றியான விவரங்கள் வெளியே வரும். வெண்டவாளம் தண்டவாளத்துல ஏறும். இன்ஸ்டாவை கையில் எடுத்தால அந்த இன்ஸ்டாவாலே தான் சாவு என்று சொல்ற மாதிரி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் முழுவதுமே விஜய்க்கு எதிராகவே மாறி இருக்கிறது. சமூக வலைதளத்தை போய் பார்க்கவே முடியல. தவேகா எம்எல்ஏக்களும் தவேகா நிர்வாகிகளும் பண்ற அளப்பறை கொஞ்சம் நெஞ்சுமே கிடையாது. ஒரு அம்மா அவினாசி மருத்துவமனையில போய் ஆய்வு நடத்தினாங்க. அந்த அம்மா இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா எங்கேயோ குடிநீர் தொட்டியானது சேதமடைஞ்சிருக்குது. அதை போய் ஆய்வு நடத்தி என்ன இதெல்லாம் இருக்குது, ஏன் இப்படி மோசமா இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க அசிஸ்டன்ட் என்ஜினியராக பிடபிள்யூடியில வேலை பார்க்குறாங்க பொழுது. மொத்தத்தில் அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்குது. அதுக்கப்புறம் இந்த தவேக ஆட்சியானது பதவியேற்று 11 நாள் ஆச்சு. இந்த 11 நாளில் பெரிய சாதனை என்ன பண்ணிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, பெருசாக எந்த சாதனையும் பண்ணலை. ஏன் தவேக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, கொஞ்ச நாள் டைம் கொடுயா அப்படின்னு நிறைய பேரும் கமெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க நம்ம வீடியோக்கு கீழே. அவங்க கிட்ட நான் ஒன்னே வந்தால் சொல்லிக்கிறேன். என்ன தெரியுமா, விஜயும் சொன்னாரு, அவங்க வேட்பாளர்களும் சொன்னாங்க, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைப்பா, அதே மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி தின்றாங்கப்பா, எல்லாவற்றிலும் ஊழல் இருக்குப்பா அப்படின்னு பேசினவங்க நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, மறுநாளே பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க அப்படின்னாங்க. மறுநாளே பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருசா நம்ம என்ன மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கோம்? வெற்றி பெற்று 11 நாள் ஆயிடுச்சு, ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அப்போ விஜயும் மக்களை ஏமாத்துறாரு தானே, ஐ வாஷ் தானே பண்றாரு. இந்த கண் துடைப்பு நாடகம் எல்லாம் என்னத்துக்கு? உண்மையாக களத்துல இறங்குங்க, நான் எப்படி மக்களுக்கு நல்லதை செய்யுங்க. பிரதிநிதித்துவமானது அமைச்சரவையில் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, சமூக நீதியை நிலைநாட்டுற மாதிரி சாதி வாரி புள்ளி விவரங்களை எடுங்க. எந்தெந்த சமூகம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்குது, எவ்வளவு பேர் தமிழகத்துல இருக்கிறாங்க, இப்ப இருக்கின்ற இடஒதுக்கீடு சரியா தான் இருக்கிறதா, கல்வி வளர்ச்சி இருக்குதா, வேலை வாய்ப்பு சரியா பிரதிநிதித்துவம் இருக்கிறதா, அதெல்லாம் பார்த்து அதை அதிகரிப்பதற்கான வழியை விஜய் அவர்கள் செய்யணும். இதெல்லாம் செஞ்சார்னா வரலாற்றுல நிரந்தரமாக இடம் பெறுவாரு. ஏன்னா தமிழக வரலாற்றுல எந்த முதலமைச்சரும் இதெல்லாம் செய்யவே இல்லை. அதனால மாற்றம் என்றால் இந்த மாதிரி வேலைகளை துணிச்சலா கையில் எடுத்து செஞ்சா மட்டும்தான் மாற்றம். எல்லாரும் செய்ய தயங்கியதை விஜய் செஞ்சாருப்பா அப்படின்னு சொல்லலாம். அதனால விஜய் செய்வாரா எல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்க சமூகத்துக்கு விஜய் தந்திருக்கின்ற பிரதிநிதித்துவம் சரியானதாக இருக்கிறதா? விஜய் மீது குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? பெரியார் ஃபேனா இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களை இந்த அறநிலையத்துறை அமைச்சரா போட்டிருக்காங்களே, திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏத்துவாங்களா? இல்ல இந்துக்கள் தானே, அவங்க என்ன கேன பசங்க, எவ்வளவு தூரம் அடிச்சாலும் தாங்குவானுங்க அப்படின்றதுக்காக நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் இந்த வருஷம் தீபம் ஏற்ற முடியுமா? ரமேஷ் அவர்கள் அதற்கான முயற்சி எடுப்பாரா? அரசாங்கத்தை சமாதானப்படுத்துவாரா? இல்ல கொல்லிக்கட்டை வாய் பிசாசு மாதிரி கடித்து கொதற காத்திருக்கக்கூடிய திராவிட கூட்டத்தை சமாதானப்படுத்தி திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபம் ஏத்துவாரா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.